அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். வீடுகள்ல வாட்டர் டேங்க் எங்கெல்லாம் வரக்கூடாது? தென்மேற்கு மூலையில் ஓவர் ஹெட் டேங்க் அமைத்துக் கொள்வது சால சிறந்தது. ஓவர் ஹெட் டேங்க் வேற எங்க வரக்கூடாது அப்படின்னா, தவிர நீங்க ஓவர் ஹெட் டேங்க் போட்டுட்டீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய திருமணத்தையோ ஒரு ஆணினுடைய திருமணத்தையோ அந்த படிக்கட்டு வெளியில வடகிழக்குல வரவே கூடாது. வடகிழக்குல யார் வீட்டெல்லாம் படிக்கட்டு வருதோ அவங்க நீங்க எத்தனை டிகிரி படிச்சாலும் வடமேற்கு பாதிப்படையுதுன்னு சொல்றாங்க சார். 99.9% இப்ப எல்லா தமிழ்நாட்டுல எல்லார் வீட்லயுமே வடமேற்குல ஒரு பாத்ரூம் இருக்கும். அது மிகப்பெரிய தவறு. திருமணம் தள்ளி போயிட்டே இருக்க சார் என் பொண்ணுக்கு அப்படின்னா, உங்க வீட்டில் வடமேற்கு பெட்ரூம்ல அந்த பொண்ணை தூங்க சொல்லுங்க. வடமேற்கு என்பது அவ்வளோ ஸ்ட்ராங்கான இடம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு வாஸ்து ஜெயபிரகாஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். நிறைய பேருக்கு வாஸ்து அப்படின்னாலே நிறைய சந்தேகங்கள் இருக்கு சார். வீடுகள்ல வாட்டர் டேங்க் எங்கெல்லாம் வரக்கூடாது சார்? எங்கெல்லாம் வரலாம், எங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா டைரக்ட் ஆன்சர் சொல்றேன். தென்மேற்கு மூலையில் ஓவர் ஹெட் டேங்க் அமைத்துக் கொள்வது சால சிறந்தது. ஓவர் ஹெட் டேங்க் வேற எங்க வரக்கூடாது அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு வடகிழக்கு மூலையில ஓவர் ஹெட் டேங்க் வரக்கூடாது. தென்கிழக்கு மூலையில ஓவர் ஹெட் டேங்க் வரக்கூடாது. அதற்கப்புறம் வடமேற்கு மூலையில ஓவர் ஹெட் டேங்க் வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு அமைக்கிறீங்க அல்லது ஒரு நிறுவனம் அமைக்கிறீங்க அப்படின்னா, வடகிழக்கு மூலையில் தவிர நீங்கள் ஓவர் ஹெட் டேங்க் போட்டுட்டீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனோ அல்லது ஒரு திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய திருமணத்தையோ ஒரு ஆணினுடைய திருமணத்தையோ அந்த தந்தை பார்க்க மாட்டாங்கம்மா. வடகிழக்கு மூலையில் ஓவர் ஹெட் டேங்க் போட்டிருந்தா. அப்போது தென்கிழக்கு மூலையில் ஓவர் ஹெட் டேங்க் போட்டிருந்தா என்ன ஆகும்னா, தென்கிழக்கு என்பது பெண்களுடைய மூலை. அப்போது ஒரு வெயிட்டை எடுத்துகிட்டு போய் தென்கிழக்கில் வைக்கிறோம், அங்கே ஜலத்தை வைக்கிறோம் அப்படின்னும் பொழுது அந்த பெண் ஒரு புத்தி பேதலிச்ச தன்மையாக அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருப்பாங்கம்மா. அப்போ தென்கிழக்கு மூலையிலையும் நம்ம ஓவர் ஹெட் டேங்க் வைக்கக்கூடாது. வடமேற்கு மூலையில் ஓவர் ஹெட் டேங்க் போட்டாங்க அப்படின்னா, வடமேற்கு என்பதும் பெண்களுடைய மூலை. அப்போ பெண்கள் திரும்பவும் பாதிக்கப்படுவார்கள். காதல் வயப்படக்கூடிய சம்பந்தங்கள் உண்டு, அல்லது தேவையில்லாத அந்த பெயரை கெடுத்துக்கக்கூடிய சில வாய்ப்புகள் உண்டு. அதற்கப்புறம் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரும் வடமேற்கு மூலையில் ஓவர் ஹெட் டேங்க் போட்டால். அப்போ ஓவர் ஹெட் டேங்க் எங்கே வரணும் அப்படின்னா, தென்மேற்கு மூலையில். தென்மேற்கு மூலை என்பது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அறை, நைருதி மூலை, கன்னி மூலை. அந்த மூளைக்கு மேலே தென்மேற்கில் நம்ம ஓவர் ஹெட் டேங்க் வைத்து கொள்ளும் பொழுது அது கனமாக இருத்தல் நல்லது. இது வாஸ்துல ஒரு அடிப்படையான விஷயம். வேற எந்த மூலையிலும் நமக்கு ஓவர் ஹெட் டேங்க் வரக்கூடாது. சில பேர் அறிவாளி மாதிரி கேள்வி கேட்பாங்க, கிழக்கு நடுப்பகுதி போட்டுக்கலாமா சார்னுவாங்க, அது தவறு. வடக்கு நடுப்பகுதி போட்டுக்கலாமா சார்னு கேட்பாங்க, அதுவும் தவறு. மேற்கு நடுப்பகுதியோ அல்லது தெற்கு நடுப்பகுதியோ நான் போட்டுக்கொள்ளலாமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு போடலான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தென்மேற்கு மூலை என்பது பெஸ்ட். ஓவர் ஹெட் டேங்க் அங்கே மட்டும்தான் வரணும். வேறு எந்த இடத்துலையும் ஓவர் ஹெட் டேங்க் வரக்கூடாது. அது வீடாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது அது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இடமாக இருந்தாலும் சரிம்மா. இப்போ வீடுகளுக்கு காம்பவுண்டே பெருசாக பார்க்க முடியல சார். அப்படி காம்பவுண்ட் போட்டாங்கன்னா அது எப்படி இருக்கணும் சார்? ஒரு வீடு அப்படின்னு நம்ம எடுத்தாமலே காம்பவுண்ட் என்பது சதுரம் செவகமாக இருக்கணுமா. அது வீடாக இருந்தாலும் சதுரம் செவகம் தான். இப்போ காம்பவுண்ட் இல்லாத வீடு என்ன சொல்லலாம் அப்படின்னா, சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். நம்ம சட்டை போடுறோமா, பட்டன் இல்லாத சட்டை மாதிரிமா, சரிங்களா? அப்போது ஒரு வீடுன்னு எடுத்தால் காம்பவுண்டு இருக்கணும். அந்த காம்பவுண்டு தான் ஃபாதர் வாலு, வீடு தான் மதர் வாலு. அப்போது அந்த காம்பவுண்டு வீட்டை ஒட்டக்கூடாது.
எந்த மூலையும் வீட்டை ஒட்டக்கூடாதுமா. அந்த காம்பவுண்ட் ஆனது சதுரம் செவ்வகமாக இருக்கணும். அங்கே கோஸ் மனையாக இருக்கிறது, சார் நான் கொஞ்சம் காம்பவுண்டை நீட்டி போட்டுக்கிறேன் சார் அப்படின்னு போட்டுப்பாங்க எல்லாரும். சரி இடம் இருக்குது சார், அதனால் நான் வடகிழக்கில் கொஞ்சம் நீட்டி போட்டுக்கிறேன் சார் அப்படின்னு போட்டாங்கன்னா, அப்போ வடகிழக்கு என்பது தலைப்பகுதி. அப்போ தலையில் நமக்கு வந்து இந்த கண் பார்வை, அதுக்கப்புறம் சைனஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் கெனால் பண்ணுவாங்கம்மா பல்லில். அப்போது என்ன ஆகும்னா, ஜாதக பிரகாரம் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி காம்பினேஷனு. அப்போது வாஸ்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலை கொஞ்சம் நீண்டு இருக்கும். யார் வீடுலாம் வந்து நீங்கள் பல்லில் ரூட் கெனால் பண்ணியிருக்காங்களோ அல்லது தைராய்டு இருக்கோ, நீங்கள் கண்ணை மூடிட்டு கேட்கலாம், சார் சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கா ஜாதக ரீதியா? அப்படி இல்லைன்னா, சார் வாஸ்து ரீதியாக நீங்கள் உங்களுக்கு வடகிழக்கு நீண்டு இருக்கா? வடகிழக்கு நீண்டு இருந்தால் மட்டும்தான் இந்த தலைப்பகுதியில் பிரச்சனைகள் வரும். அது காம்பவுண்டு நீண்டு இருந்தாலும் சரி, வீடு நீண்டு இருந்தாலும் சரி. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காம்பவுண்டில் கேட்டை வந்து ரேம்பை கீழே இறக்குவாங்க ரோடு வரைக்கும். அதாவது அவன் எவ்வளோதான் ஒரு 20 கோடி வீடு கட்டினாலும் சரி, 2.5 லட்சத்துக்கு வீடு கட்டினாலும் சரி, 25 லட்சத்தில் வீடு கட்டினாலும் அந்த ரோட்டில் எடுத்து போய் ரேம்பை இறக்குனா தான் அவனுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கிறது. அப்போ அதெல்லாம் அது மாதிரியான விஷயங்கள் வந்து மிகப்பெரிய தவறு. யாரெல்லாம் வந்து ரோட்டில் எடுத்துகிட்டு போய் ரேம்ப் இறக்குறாங்களோ அவங்க வீட்டில் வந்து என்ன ஆகுனா ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குமா. இது நீங்கள் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த ரேம்பை வந்து ரோட்டில் எடுத்து வந்து போடுறவங்க வீட்டில் எல்லாமே ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போது ரேம்பை நம்ம வந்து வீட்டுக்கு உள்ளே தான் அணைச்சா மாதிரி போட்டுக்கணும். இப்போது காம்பவுண்டை வந்து தென்கிழக்கு மூலை நீண்டு இருக்கு. தென்கிழக்கு என்பது பெண்கள் மூலை, அது வந்து அக்னி மூலை. அப்போ அக்னி மூலை நீண்டு இருக்கு அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த தேவையில்லாத மார்பகத்தில் கட்டி அது மாதிரியாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு உள்ளே வந்துடும். பெண்களுக்கு வந்து அந்த இடத்துல காம்பவுண்டு நீண்டிருக்கு தென்கிழக்கு மூலையில் அப்படின்னா திருமணம் தள்ளி போகும். இப்போ உதாரணத்துக்கு தென்மேற்கு மூலை நீண்டுருச்சு காம்பவுண்டு, கோஸ் காம்பவுண்ட் வந்துருச்சு அப்படின்னா தென்மேற்கு மூலையில் அந்த இடத்துல ஏதோ ஒரு அவங்க வாழையடி வாழையாக அவர்களுடைய வீட்டில் டைவர்ஸ் என்ற ஒரு பிரச்சனை இருக்கும். தென்மேற்கு மூலை நீண்டிருந்தால், தென்மேற்கு என்பது நான் ஏற்கனவே சொன்ன ராகு, அப்போ முஸ்லீம் கனெக்டிவிட்டி உள்ளே வந்துடும். அப்போ முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாங்கம்மா. அப்போது வடமேற்கு காம்பவுண்டு நீண்டு இருக்கு அப்படின்னா, வடமேற்கு மூலை நீண்டு இருக்கு, வடக்கும் மேற்கும் சேருகின்ற மூலை தான் வடமேற்கு மூலை. இப்போ வடமேற்கு மூலை நீண்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம், காலில் அடிபட்டிருக்கும், முட்டிக்கு கீழே பிரச்சனை இருக்கும். யார் யாருக்கெல்லாம் கால் வலி இருக்கோ நீங்கள் கேட்கலாம், சார் 60 வயசுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தான் கால் வலி வருது, சும்மாலாம் கதை விட்றீங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் வடமேற்கு ப்ராப்ளம் இல்லாமல் கால் வலி வராது. வடமேற்கு ப்ராப்ளம் இல்லாமல் காலில் இருக்கிற நரம்பை எடுத்து ஹார்ட்டில் இருக்கிற நரம்பை கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஹார்ட் அட்டாக்ன்ற ஒரு விஷயம் உள்ளே வரும். அப்போ அந்த இடத்துல வந்து பைபாஸ் சர்ஜரி யார் வீட்டிலலாம் நடக்கிறதோ அவங்க வீட்டிலலாம் வடமேற்கு வந்து கோஸாக இருக்கும். வடமேற்கு என்பது உள்மூலையில் படிக்கட்டு போடப்பட்டிருக்கும். அப்போ அந்த உள்மூலை கீழே பாத்ரூம் போடப்பட்டிருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்தால் பைபாஸ் சர்ஜரி, ஸ்டண்ட்டு, இது மாதிரியான விஷயங்கள் இந்த ஹார்ட்டில் வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வடகிழக்கு பகுதியில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க சார். என்ன மாதிரியான விஷயங்களை அங்கே பண்ணலாம் சார் வடகிழக்கு பகுதியில்? வடகிழக்கு பகுதியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் அமைத்து கொள்ளலாமா. ஈசான்ய மூலை, வடகிழக்கு மூலை. அந்த வடகிழக்கு மூலையில் போர் எங்கே போடலாம்? கிழக்கில் போட்டுக்கலாம் வடகிழக்கில், அல்லது வடகிழக்கில் வடக்கில் போட்டுக்கலாம் போர். அப்புறம் வேறு என்ன வரலாம்? சம்பு வரலாம். அந்த வடகிழக்கில் கிழக்கில் சம்பு போட்டுக்கலாம், இல்லைனா வடக்கில் சம்பு போட்டுக்கலாம். வடகிழக்கு மூலையில் இதுதான் வரணும். அப்போ வடகிழக்கு மூலையில் வேறு என்ன சார் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹெட் டேங்க் வந்து வரக்கூடாது. ஃபஸ்ட்டு வரக்கூடாது தான் சொல்லிடுறேன். வடகிழக்கு மூலையில் தேவையில்லாமல் பாத்ரூம் வரக்கூடாது. வடகிழக்கு மூலையில் தேவையில்லாமல் படிக்கட்டு வரக்கூடாது. வடகிழக்கு என்பது ஆண்கள் சம்பந்தப்பட்ட மூலை. வடகிழக்கு என்பது படிப்பு சம்பந்தப்பட்டது. வடகிழக்கு என்பது நம்முடைய தலைப்பகுதி சம்பந்தப்பட்டது. வடகிழக்கு என்பது நம்முடைய மரியாதை சம்பந்தப்பட்டதுமா. இப்போ இதெல்லாம் தவறாக இருந்தால் எல்லாமே பாதிக்கும். வடகிழக்கில் என்ன வரலாம் அப்படின்னா, தண்ணீர் தொட்டி வரலாம், கீழ்நிலை தண்ணீர் தொட்டி வரலாம், போர் போட்டுக்கலாம். அதற்கப்புறம் அந்த வடகிழக்கில்
கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ஒட்டி வாசல் வச்சுக்கலாம், வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டி வாசல் வச்சுக்கலாம். படிக்கட்டு வெளியில் வடகிழக்கில் வரவே கூடாது. வடகிழக்கில் யார் வீட்டெல்லாம் படிக்கட்டு வருதோ அவங்க நீங்கள் எத்தனை டிகிரி படித்தாலும் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு தான் இருப்பாங்க. வேலை கிடைக்காது. வேலை கிடைக்காது, ஷோராக கிடைக்காது. வேலை கிடைச்சா தானே திருமணமும் ஆகாது, லவ் ஃபெயிலியர் ஆகிடும். இவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் வடகிழக்கில். இப்போ தென்கிழக்கு பகுதியில் என்ன மாதிரியான விஷயங்கள் வரலாம் வரக்கூடாது சார்? தென்கிழக்கு பகுதியில் என்ன வரலாம் அப்படின்னா, தென்கிழக்கு என்பது அக்னி மூலை. தென்கிழக்கில் கிச்சன் வரலாம், தென்கிழக்கில் பூஜை ரூம் வரலாம். தென்கிழக்கில் வேற என்ன வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கில் உள்மூலை படிக்கட்டு வரக்கூடாது, தென்கிழக்கில் வந்து பாத்ரூம் வரக்கூடாது, தென்கிழக்கில் வந்து டாய்லெட்டு யூரினரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அறவே வரக்கூடாது. தென்கிழக்கில் வந்து சில பேர் சம்பு போடுவாங்க, அது போடவே கூடாது. தென்கிழக்கில் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் ஒப்பீனியனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செப்டிக் டேங்கை போடுவாங்க. அது மிகப்பெரிய தவறு. செப்டிக் டேங்க் யார் வீட்டிலலாம் தென்கிழக்கில் போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டில் அது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். பெண்களை வந்து திடீர்னு எடுத்துருமா. ஏன்னா நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன், யாரையும் பயமுறுத்துறதுக்காக சில விஷயங்கள் கிடையாது. தென்கிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பெண்கள் வந்து இந்த சூசைட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே வந்துவிடும். இப்போ யார் வீட்டிலலாம் சூசைடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கோ அவங்க வீடு வந்து தென்கிழக்கு கிழக்கு பாதிப்பாக இருக்கும். அப்போது அவங்க வீட்டில் தென்கிழக்கு சைடில் ஒரு தேவையில்லாத பொது கிணறு இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தென்கிழக்கில் தெற்கு பக்கம் தேவையில்லாமல் ஒரு ஸ்விம்மிங் பூல் போட்டிருக்கீங்க, தென்கிழக்கில் கிழக்கு நோக்கி ஒரு தெரு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம், சார் யாருன்னா உங்கள் வீட்டில் 2 தடவை சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் அமைப்புகள் இருந்தால் அங்கே சூசைடான விஷயம் உள்ளே வரும். அப்போ பெண்கள் அங்கே பாதிக்கப்படுவார்கள். என்னென்ன வரக்கூடாது, யூரினரி வரக்கூடாது, அங்கே தென்கிழக்கில் குளிக்கக்கூடாது, தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் வரக்கூடாது. தென்கிழக்கில் என்ன வரலாம் அப்படின்னா தென்கிழக்கில் கிச்சன் வரலாம், தென்கிழக்கில் கிழக்கு நோக்கி நம்ம சமைக்கலாம், சமைக்கும் பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிங்க்கு வரலாம். அப்போது தென்கிழக்கில் கிழக்க நோக்கி பூஜை அறை வரலாம், பூஜை அறையில் நமக்கு பிடித்த படங்கள் எல்லாம் வைத்து கொள்ளலாம். சாய்பாபா வேண்டாம், இந்த சித்தர்கள்லாம் வேண்டாமா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ முருகர், காமாட்சி அம்மன் விளக்கு, அதற்கப்புறம் வந்து பெருமாள், லக்ஷ்மி, ஆண்டாள் இது போன்ற படங்கள் வைத்து கொள்ளலாம். சார் நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் சார், நான்வெஜ் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சார் அப்படின்னா அந்த தென்கிழக்கில் இருக்கக்கூடிய பூஜை அறையை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் போட்டு மூடிக்கலாமா. இப்போ நிறைய பேர் வீடுகளில் வந்து வடமேற்கு பாதிப்படையுதுன்னு சொல்றாங்க சார். உண்மையாவே அந்த வீட்டில் அந்த பாதிப்பு இருந்தால் அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? வடமேற்கு என்பது மனசு சம்பந்தப்பட்டதுமா, வாயு மூலை அப்படின்னு தான். வடக்கும் மேற்கும் சேருகின்ற இடம்தான் வடமேற்கு. அப்போ வடமேற்குல என்ன வரலாம் அப்படின்னா வடமேற்கு வடக்கு பக்கம் செப்டிக் டேங்க் வரலாம், வடமேற்கு உள்மூலையில் ஒரு பெட்ரூம் போடலாமா. அப்போது யார் வீட்டிலலாம் திருமணம் ஆகாத கன்னி பெண் இருக்காங்களோ, சார் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு சார் என் பொண்ணுக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் வடமேற்கு பெட்ரூமில் அந்த பொண்ணை தூங்க சொல்லுங்க, கல்யாணம் ஆயிடுவாங்க. சீரியஸாக கல்யாணம் ஆகிடும், 100% உண்மை. அது ஏன்னா வடமேற்கு என்பது வெளியேற்றுவது. அப்போ வடமேற்கு ரூமில் அந்த பொண்ணு தூங்குச்சுன்னா என்ன ஆகும், சீக்கிரம் வெளியில் போயிடும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. திருமணமாகாத கன்னி பெண்கள் உறங்கக்கூடிய இடம் வந்து வடமேற்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்ம சொந்தக்காரன் எவனாவது வந்துக்கிட்டே இருக்கான் சார். இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் சார், என் மாமனார் சும்மா என் வீட்டுக்கே வந்துட்டு இருக்கான் சார், வெறுப்பாக இருக்குது சார், என் மாமியார் வந்து உட்காந்துட்டு இருக்கு சார், வெறுப்பாக இருக்குது சார்னா, என் மச்சான் வந்து உட்காந்துட்டு இருக்கான் சார்னா வடமேற்கு ரூமில் தூங்க வைங்க, போயிடுவாங்க. ஆமாம், 2 நாளில் ஓடி போயிடுவாங்க. உடனே திடீர்னு ஏன்னா ஒரு வேலை வந்துடும், உடனே ஓடி போயிடுவாங்க. கெஸ்ட்டு தூங்குற இடம் அது. யாரெல்லாம் நீங்கள் வெளியேற்றணுமோ அவங்களெல்லாம் வடமேற்கு ரூமில் தூங்க வைங்க. வடமேற்கு என்பது அவ்வளோ ஸ்ட்ராங்கான இடம். இப்போது வடமேற்கில் மேற்கு நோக்கி ஒரு தெரு வருது, வடமேற்கு மேற்கு தெருக்குத்து. அது அப்போது வடமேற்கு மேற்கு தெருக்குத்து வந்து யார் வீடுக்கெல்லாம் இருக்கோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஷோராக வந்து அவங்க எல்லாருமே வெளிநாட்டில் இருப்பாங்க. வடமேற்கு மேற்கு என்பது மேலை நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ அவங்க எல்லாருமே வெளிநாட்டு சம்பளம் இருக்கும். அப்போது வடமேற்கு மேற்கு ஸ்ட்ராங்கு,
அப்போ அதுல ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு வடக்கு தெருக்குத்தாக இருந்தால் இந்த பெண்களுடைய கேரக்டர் அசாசினேட்டட் ஆகும், தேவையில்லாத வம்பு வழக்குகள் உள்ள வரும், கோர்ட்டு கேஸு, அதுக்கப்புறம் சும்மா சும்மா போய் போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ ஹாய் பாய் சொல்லிட்டு வர்றது, இது மாதிரியான விஷயங்கள் வம்பு வழக்குகள் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடக்கு. அந்த வடமேற்கு வடக்கில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மீடியாவில் வந்து அப்பப்போ மூஞ்ச காட்டுறது, நம்ம மூஞ்சி வந்து யூடியூப்பில் வந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து வடமேற்கு வடக்கு சம்பந்தப்பட்ட வீடுகளில் இருப்பார்கள். அப்போ அந்த வடமேற்கு வடக்கு என்பது நான் சொன்ன மாதிரி தான் ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்டது. யார் வீட்டிலலாம் வந்து வடமேற்கில் 99.9% வந்து இப்போ எல்லா தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து வடமேற்கில் ஒரு பாத்ரூம் இருக்கும், அது மிகப்பெரிய தவறு. அந்த பாத்ரூமை மேற்கு நடுப்பகுதியில் மாற்றிக்கணும். யார் வீட்டிலலாம் வடமேற்கில் ஒரு பாத்ரூம் இருக்கோ அவங்க வீட்டிலலாம் வந்து தேவையில்லாத பண இழப்புகள், திடீர் பண இழப்புகள் நடக்குமா. இப்போ ஒரு சில பேர் வீட்ல வந்து இந்த காம்பவுண்ட ஒட்டியே பாத்ரூம் இருக்குல்ல சார், அந்த மாதிரி இருக்கலாம். அது மிகப்பெரிய தவறுமா. காம்பவுண்ட் ஒட்டி யார் வீட்டிலலாம் வந்து, நல்ல கேள்வி, காம்பவுண்ட் ஒட்டி யார் வீட்டிலலாம் பாத்ரூம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுவாங்க, இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிப்பாங்கம்மா. இது ஓப்பனான விஷயமா இது. காம்பவுண்டை ஒட்டி யாருமே அந்த பாத்ரூம் போடக்கூடாது, காம்பவுண்டை ஒட்டி எதுவுமே வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபாதர் வாலும் மதர் வாலும் டச் அப்லேயே இருக்கக்கூடாது. காம்பவுண்டை ஒட்டி ஒரு வடமேற்கு வடக்கில் நீங்கள் பாத்ரூம் போட்டாலும் சரி, வடமேற்கு மேற்கில் நீங்கள் காம்பவுண்டை ஒட்டி பாத்ரூம் போட்டாலும் அது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயம். இரண்டாவது, அந்த பெண் கருவுற்று அந்த குழந்தையை பெற்று எடுக்கும் பொழுது சில பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்கம்மா.